எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு கிருஷ்ணகிரியில். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 30 வயசு ஆள் வந்து என்ன ஆயிருக்காருன்னா வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு ஒரு கேங்குனால. இது எங்கே நடந்திருக்குன்னா ஹொசூருக்கு பக்கத்தில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் டியூஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. இது அந்த இறந்தவர் யார் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் வந்து வெங்கட்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து மல்டிபிள் கேசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மண்டே அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பையன் 15 இயர் 15 வயசு ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா 2 வீலரை வந்து ஹை ஸ்பீடில் ஓட்டியிருக்கான். அதுவும் இல்லாமல் வந்து அது வைடு ரோடு கூட கிடையாது, ரொம்ப நேரோ ரோட்டில் வந்து அட்ஜசன்ட் அந்த வெங்கட்ராஜோடைய ரெசிடென்ஸுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிற இடத்துல வந்து ஓட்டிகிட்டு போயிருக்கான். வெங்கட்ராஜும் அப்புறம் ஒரு சிலரும் வந்து அவனை வந்து தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. அவனோட பாதையை வந்து போகிற இடத்த வந்து வழியை நிறுத்தி என்ன ஏதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்படி பொறுப்பு இல்லாமல் ஓட்டிகிட்டு போகிறத பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீட்டடாக வந்து ஆர்குமெண்ட் ஆகிருக்கு, 2 பேத்துக்கும் நடுவில் விவாதம் ஜாஸ்தியாக இருக்குது. உடனே வெங்கட்ராஜ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து அந்த பையன் 15 வயசு பையனை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். போலீஸ் அதையும் சொல்கிறாங்க. ஏன் உடனே இதை பற்றி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறான். யார் அப்படின்னா வந்து நவீன் ரெட்டி, அஸ்லாம், குமார், சுப்பிரமணி, மஞ்சு, அப்புறம் வெங்கடேஷ் அப்படிங்கிற எல்லார்கிட்டையும் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கான். அது லேட்டராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வெங்கட்ராஜுக்கு வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த கேங்கு அவங்க இடத்துக்கு வந்து எப்படியோ வர வச்சுருக்காங்க. அதாவது 11:30 PM ராத்திரிக்கு வர வச்சுருக்காங்க. இந்த வெங்கட்ராஜை வந்து வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 10 பேர் சேர்ந்த கும்பல் வந்து அந்த கத்தி, அந்த ஆக்ஸு, அயன் ராடு, இரும்பு கம்பி இதெல்லாம் வச்சு போட்டு அடித்து தாக்கியிருக்காங்க அந்த வெங்கட்ராஜை. அந்த இடத்துலையே வந்து வெங்கட்ராஜ் வந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டார். பையன் வந்து 15 வயசு தான் ஆகுது, மைனர், பிலோ 18 இயர்ஸ்க்கு லைசன்ஸே கிடையாது. அப்படியே ஓட்டியிருந்தாலும் அவன் நேரோ ரோடில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனதுமே தப்பு. இவர் செஞ்ச ஒரே தப்பு என்னென்னா வெங்கட்ராஜ் வந்து பண்ணது வந்து கையை அட்டாக் பண்ணியிருக்காங்க. வாயில் பேசிட்டு அவங்க வேறு யாருக்கிட்டையாவது சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணாமல் இவங்க வந்து அட்டாக் பண்ணனால அந்த பையன் வந்து 4 பேரை இனியும் அவங்க கேங்கை கூப்பிட்டு கொலை செய்கிற அளவுக்கே போயிருக்கான். அடிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. பட் வந்து அவர் வந்து அந்த ஆள் வந்து இறந்தே போயிட்டார். இப்போ வந்து போலீஸ் வந்து இவங்களை வந்து இதில் ப்ரிசனில் போட மாட்டாங்க. பிலோ வந்து 15 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த பையனுக்கு 15 இயர்ஸ் வண்டி ஓட்டிகிட்டு வந்த பையனுக்கு, மற்றவங்களுக்குலாம் என்ன வயசுன்னு தெரியல, அதெல்லாம் இப்போ பேப்பரில் போடலை. இவனை வந்து ஜுவினிலையில் தான் போடுவாங்க. அதனால் வந்து நம்ம வண்டியெல்லாம் ஓட்டும்போது கேர்ஃபுல்லாக ஓட்டணும். 15 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வண்டியை கொடுக்கறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஸ்லோவாக ஓட்டு, ஆக்சிலரேட்டர் வந்து ஜாஸ்தியாக ரைஸ் பண்ணாதாங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அதெல்லாம் வளர்க்கணும். கவனமாக இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லணும். நம்ம சொன்னால் தான் அவங்களும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இறந்த அந்த வெங்கட்ராஜ் அண்ணா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.